அஇஅதிமுக சார்பில் திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளராக ஈரோடு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் அருணாச்சலம் தேர்வு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் இன்று வளர்மதி பாலம் அருகே உள்ள மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் ஆனந்தன் முன்னிலையில் மனு தாக்கல் செய்தார். முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்கள் கருப்பண்ணன், MSM ஆனந்தன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயக்குமார், விஜயகுமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் குணசேகரன், சிவசாமி உட்பட அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து திருப்பூர் குமரன் சிலை மற்றும் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுகையில், புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் ஆசையோடு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களின் நல்லாசியோடு திருப்பூர் நாடாளுமன்றத்திற்கு வேட்பாளர் அருணாச்சலம் தாக்கல் செய்துள்ளார். கொங்கு மண்டலம் என்பது அதிமுகவின் எஃகு கோட்டை என்று இந்த தேர்தல் அறிய வைக்கும். புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி ஆகியோருக்கு இப்பகுதி மக்கள் அரணாக இருந்தது அனைவரும் அறிந்ததே. வெற்றி என்பது உறுதியாகிவிட்டது என்றும் கூட்டணி வலிமையாக உள்ளது என்றும் வெற்றி பெற செய்யும் மக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி என்றும் அதிமுக வெற்றியில் எந்த ஒரு அச்சமும் கிடையாது என்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசினார். அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் அருணாச்சலம் பேசுகையில், தொகுதி மக்களுக்கு வேண்டிய வசதிகள் செய்து தருவதாகவும் மக்களோடு இணைந்து பணியாற்றுவதாக பேசினார். மாற்று வேட்பாளராக அருணாச்சலத்தின் மனைவி தீபா முன்னாள் அமைச்சர் கருப்பண்ணன் முன்னிலையில் மனு தாக்கல் செய்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மாண்பு இதயதெய்வம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆசியோடு கழகத்தின் பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் மாண்பு எடப்பாடி அவருடைய நல்லாசியோடு இன்று அன்பிற்கினிய சகோதரர் திருவாளர் அருணாச்சலம் அவர்கள் திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு வரலாறு படைத்த இயக்கம். குறிப்பாக கொங்கு மண்டலம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எஃகுக்கோட்டை என்பதை நிரூபித்து காட்டுகிற தேர்தலாக இந்த தேர்தல் அமையும். காரணம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கும் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அரணாக இருந்து காத்து ஆட்சி கட்டளை அமர்வதற்கு உறுதுணையாக இருந்த மக்கள் என்பதையும் நாம் அறிவோம். கழகத்தை பொறுத்தவரையிலும் நம்முடைய கூட்டணியை பொறுத்தவரையிலும் தன்னலம் கருதாது இயக்கத்திற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட தனக்கு காட்டிலும் இந்த இயக்கம்தான் பெரிது என்ற முறையில் தன்னலம் கருதாத இந்த இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு அயரால் உழைத்து வருகிற கழக தொண்டர்களும் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் அதே போல இங்கே அரணாக காத்து வருகிற வாக்காளர் பெருமக்கள் பொதுமக்கள் அனைவருடைய நல்லாசியோடும் நம்முடைய அன்பிற்கினிய சகோதரர் திருவாளர் அருணாச்சலம் அவர்கள் மாபெரும் வெற்றி ஈட்டுவார் என்பதிலே எந்த தயக்கமும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை. வெற்றி என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. கூட்டணியை பொறுத்தவரையிலும் தேமுதிக, அதே போல இஸ்லாமிய பெருமக்களுடைய SPTI இயக்கத்தை சார்ந்தவர்கள் நம்மோடு இணைந்து அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆகவே நம்முடைய கூட்டணியை பொறுத்தவரையிலும் வலிமையான கூட்டணியாக இன்று அமைந்து கொண்டிருக்கிறது. அதே போல டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய இயக்கம் நம்மோடு இணைந்து அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது. வலிமையாக இருக்கிறது. நம்முடைய கூட்டணி இணைகிற போது இன்னும் வலிமை சேர்க்கிற வகையில் இது அமையும். ஆகவே தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்த முறை நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாக அமையும் என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக அரும்படி ஆற்றுகிற நம்முடைய கழகத் தோழர்கள், தோழமை கட்சியை சார்ந்தவர்கள் இதுவரையிலும் வாக்களித்து மாபெரும் வெற்றியை தமிழகத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிற அந்த மக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி வழங்கும் அவர்களுடைய பாதங்களுக்கு நான் தெரிவித்து, வெற்றி என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களை வணங்கி திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பொதுமக்களுடைய அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுப்பேன் என்றும் பெருந்துறை, கோபிச்செட்டிப்பாளையம், பவானி, அந்தியூர் போன்ற பகுதியில் அதிக விவசாயம் நிறைந்த பகுதியில் அவர்களுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். மற்றும் திருப்பூரில் உள்ள பின்னலாடை நிறுவனங்கள் தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த தொழிலை மீட்டெடுக்க இந்த பாராளுமன்ற பொதுமக்களினுடைய சார்பாக எனது குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு நமது நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சிறுபான்மை சகோதரர்களுக்கு என்னைக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் நானும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் ஒரு பக்கம் மத்தியில் ஆளும் கட்சி, ஒரு பக்கம் மாநிலத்தில் ஆளும் கட்சி போட்டிடுறாங்க. அவங்களை எதிர்த்து உங்களோட பிரச்சாரம் எப்படி இருக்கு? அங்கே கீழே விட அங்கே விட தமிழகத்தை பொறுத்தவரையிலும் வலுவான எதிர்க்கட்சியாக நாம் இருக்கிறோம். 8 முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டளை அமர்ந்து ஆட்சி நடத்தி இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு அந்த அச்சமே தேவையில்லை. நன்றி, வணக்கம்.